செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் வதங்கினதோ அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். பட்டை, கிராம்பு கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் அரைச்சிக்கலாம். ஒரு சட்டியில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நண்டை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுட்டு லாஸ்டா பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுட்டா சூப்பரான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்